பின்ன சும்மாவா? இந்த வீட்டோட வாரிசா நீ தானே பெத்தெடுக்க போற. அப்ப எல்லா மரியாதையும் மங்கைக்கு தானே. இன்னும் எத்தனை நாள் இந்த பொய்யான விஷயத்தை வச்சு சந்தோஷப்படுறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி, இப்ப என்ன எல்லாரும் போயிட்டு வாங்க. என்ன பாரு நான் சொல்றது? எல்லாரும் போயிட்டு வரட்டும். சரி மாமா. ஏண்டா அது என்ன விஷயம்னு உனக்கு இன்னுமாடா தோணல? டேய், என்கிட்ட ஒன்னா ரெண்டா பல பொருள் கேட்டிருக்கா. அதுல நான் எதுன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? ஓ, அப்போ உனக்கே என்ன விஷயம் தெரியாது. அப்ப விளங்கின மாதிரிதான். டேய், நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கேனா? பொம்மையா இருக்குமோ? அதை ஏன் என்கிட்ட சொல்ற? அவன்கிட்ட சொல்லு. ஆமாண்டா, பொம்மையா இருக்குமோ? இல்லடா, அத ஒரு தடவை தான் என்கிட்ட கேட்டிருக்கா. ஆனா அவ 2-3 தடவைன்னு சொல்றாளே. மாப்ள, அப்ப சிக்கன் பிரியாணியா இருக்கும் மாப்ள? இருக்கும்டா, இருக்கும். இல்லடா, மட்டன் பிரியாணியா இருக்குமோ? டேய் மாப்ள, அப்ப சரக்கு. என்கிட்ட அடி வாங்க போறீங்க 2 பேரும். டேய், அவ ஆசைப்பட்டதை சொல்லுங்கடான்னு சொன்னா நீங்க ஆசைப்பட்டதை சொல்றீங்களா? இல்ல மாப்ள, அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படியே பழைய ஞாபகம் எல்லாம் தாறுமாறா கொட்டும்ல. ஆமாண்டா மாப்ள, அவன் சொல்றதும் சரிதான். நான் தான் சரக்கு அடிக்கிறத விட்டேன்னு சொன்னான்ல. இனி அந்த மாதிரி தப்பான விஷயத்தை என்கிட்ட பேசாதீங்க. ஐயோ. டேய், யோசிச்சு ஒழுங்கா அது என்னன்னு சொல்லுங்க. இவன் பேசுறத பார்த்தா இன்னைக்கு இவன்கிட்ட மீட்டர் போட முடியாது போல இருக்கே. சரி, ராசாத்தி ஆசைப்பட்டதையாவது நிறைவேற்றி வைப்போம். என்ன கேட்டிருக்கோம்? மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூ தான். அநேகமா ராசாத்திக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சதா இருக்கும்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூவா? ஆமா இனியா, நீயும் இதைத்தான் சொல்லி 2-3 தடவை புலம்பிருக்க. எனக்கும் அப்படிதான்டா தோணுது. இனியா, எனக்கும் அதே தான் தோணுது. கன்ஃபார்ம் மல்லிகைப்பூ தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. டேய், மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் ராசாத்தியை சந்தோஷப்படுத்துறா. ஆமாண்டா, என்கிட்ட அதைத்தான் அவ நிறைய தடவை கேட்டிருக்கா. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு ராசாத்தி என்கிட்டயே புதிர் போடுறாள். இப்ப பாரு, அவ ஆசைப்பட்ட மாதிரி மல்லிப்பூ வாங்கிட்டு போய் அவளை எப்படி சர்ப்ரைஸ் பண்றேன்னு. ஜமாயிடா மாப்ள. பூ கொடுங்க. சாமிக்கா இல்ல வீட்டுக்கா? முதல் வாட்டி நம்ம கிட்ட கேட்டிருக்கா. அது பூவாதான் இருக்கும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பூ வாங்கிட்டு போலாம். சாமிக்கு தானே பூவு? ஆமாங்க. எத்தனை முழம்பா? 3 முழம் கொடுங்க. எவ்வளோ? 40 ரூபாப்பா.
இந்தாங்க சாமி. ஆ. சாமி பூ சாமிக்கு வச்சிருங்க. சரி. சாமி, ராசாத்தி முதல் முறையா அவ ஆசைப்பட்டதை என்ன வாங்கி தர சொல்லியிருக்கா. ஆனா அவ மனசுல என்ன நினைச்சிருக்கான்னு தெரியல. அவ ஆசைப்பட்டது கண்டிப்பா பூவாதான் இருக்கணும். அப்படி அது பூ இல்லைன்னா நீதான் எனக்கு என்னன்னு சொல்லணும். எதுனாலும் நீதான் எனக்கு சொல்லணும். ஐயோ மருதாணி ஆப்பிட்டாளா? இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஒழுங்காவே இருக்க மாட்டியா? பரவாயில்ல விடுங்க. சும்மா இருக்க இதுக்கு மாட்டேன். போய் திட்டிக்கிட்டு. இதே வேலையா போச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தை தெரியாம தானே பண்ணிட்டா. இதுல நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன்? தம்பி இந்தாங்க, கரை ஆயிடுச்சு, கழுவிக்குங்க. சரிங்க. சும்மா இருக்க மாட்டியா? கோயிலுக்கு வந்து அமைதியா இருக்கணும். இதுக்கு தான் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி சரி, சும்மா அழுது அடம் பிடிக்காத, நான் வாங்கிட்டு வரேன் இரு. என்ன? ஏய், என்னாச்சு? எதுக்கு அழற? என்ன வேணும்? என்ன கேக்குறான்னு புரியலையே. என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்? அது என்னன்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். ம்? என்ன வேணும்? இந்தா. ஓ, இதை கிட்ட தான் அழுதாடா? ஆமாங்க, இவ எப்பவுமே இப்படிதான். எங்க வெளியே போனாலும் ஏதாச்சும் பார்த்தா உடனே கேட்டு அழ ஆரம்பிச்சிருவா. அதுவும் அவங்க அப்பா கூட போனா அவ்வளவுதான். இவ என்ன கேக்குறா ஏது கேக்குறான்னு தெரியாம அவர் வீடு வரைக்கும் அழ வச்சே கூட்டிட்டு வருவாரு. ஏன்? அவளுக்கு வேணும்ன்றத சொல்ல தெரியாது. நாமளா புரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கி கொடுக்கணும். அவங்க அப்பாக்கு கூட அவ என்ன கேட்க வரான்னு புரியாது. ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு அவங்க அம்மாவால மட்டும்தான் தம்பி புரிஞ்சுக்க முடியும். வா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ராசாத்தி, நீ என்ன ஆசைப்பட்டு கேட்டியோ அதை வாங்கிட்டு வந்து உன் முன்னாடி நின்று அசத்தரம் பாரு. புனிதா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டியா? ஏதாவது ஐடியா கிடைச்சா? இல்ல சித்தப்பா, யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. என்னடா தனியா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா சித்தப்பா. ஏதாவது க்ளூ கிடைச்சா இல்லையா? இல்ல சித்தப்பா. என்னவா இருக்கும் அது? தெரியலையே சித்தப்பா. இனி என்ன வாங்கிட்டு வரான்னு பாப்போம். சித்தப்பா, இனி என்ன வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ராசாத்தி, ஏ இனியா, ஆ? இங்க வா. என்னடா மறைக்கிற? ஒண்ணும் இல்லையே. என்னது? ஒண்ணும் இல்லையா? ஆமா. அண்ணா,
எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இவ்ளோ நேரம் நாங்க அண்ணி உன்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னு தான் பேசிட்டு இருந்தோம். உன் பைக் சவுண்ட் கேட்டுதான் நாங்கெல்லாம் அமைதியானோம். என்ன இனியா ராசாத்தி உன்ட்ட கேட்டதை வாங்கிட்டு வந்துட்ட போல் இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. நடிக்காதடா. அத பின்னாடி மறைச்சு வச்சிருக்கியா? அவன் கேடிப்பா. ராசாத்திக்கு பிடிச்சது ஏதாவது கண்டிப்பா வாங்கிட்டு வந்திருப்பான், அதான் மறைக்கிறான். ஆமா, உங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லையா? போங்க, போய் தூங்க போங்க. அண்ணா போனேன். எதுக்குடா? எதுக்கு இப்ப கோவப்படுற? பெரியப்பா, எல்லாம் உங்களால தான். நான் மட்டும் கோவா போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டுபிடிக்கிற விஷயமே வந்திருக்காது. என்ன மாட்டி விட்டது மட்டும் இல்லாம அதை நான் கண்டுபிடிப்பனா இல்லையான்னு வேற கூட்டா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய் எல்லாம் சரிடா. இப்ப நீ கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன். அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். போங்க, நான் மேல போறேன். டேய், 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 பாத்துடா. பாத்துடா. நாங்கெல்லாம் அவன் வயசை கடந்து தான் வந்திருக்கிறோம். பாத்து போ. எப்படியோ சந்தோஷம். கொஞ்சம் வாங்களேன். நல்லதுதான். ஆமா சித்தப்பா. என்ன கண்மணி? அத்தை, அது என்னவா இருக்கும்? தெரியல கண்மணி. அவ ஏதாவது நகை மேல ஆசைப்பட்டிருப்பாளோ? அதுதான் அவன் பையில போட்டுட்டு கொண்டு போறானோ? இருந்தாலும் இருக்கலாம் அத்தை. வாங்க, எதுக்கும் போய் என்னன்னு பாப்போம். வாங்க அத்தை. ஆமா கண்மணி. ம். விலை அதிகமானதா மட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் அவனை. வாங்க அத்தை. போ. மாமா, ம்? 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 ம். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் ஒன்னு யோசிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ம். ஆனா அதுவான்னு நீ தான் சொல்லணும். எங்க காமிங்க பாப்போம். ஆஹா. அதுக்கு முன்னாடி நீ கண்ண மூடு. ஆ. மாமா காட்டுங்க மாமா. நோ நோ நோ. கண்ண மூடு. சரி ம். மாமா, கண்ணு திறக்கவா? இரு 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 இரு. மாமா இப்போ வெயிட் பண்ணு. மாமா. ம். இரு. டடடான். இப்ப கண்ண தர. மாமா, எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? ஏய் ராசாத்தி, நீ இதானே நினைச்ச? ஐயோ மாமா, சத்தியமா நான் இதைத்தான் நினைச்சேன். எனக்கு மருதாணினா அவ்வளோ இஷ்டம். என்ன ராசாத்தி, இது இல்லையா? ஆமா மாமா. ம். நீங்க எப்படி இதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நான் டோரா கிட்ட கூட சொல்லலையே. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அதான் இனிய எப்படியோ ஒண்ணு சரியா கண்டுபிடிச்சனா இல்லையா? ஆனா அது எப்படின்னு சொல்லுங்க மாமா. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதுவா? மாப்பிள்ள வராருத்த. மாப்பிள்ள வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க, வீட்டுக்கு போலாம். இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ராசாத்தி எங்க? அது நான் இப்ப வந்தது கூட ராசாத்திக்காக தான்.
என்ன மாப்பிள சொல்றீங்க? ராசத்துக்கு என்னாச்சு? ஐயோ அத்தை, ராசாத்திக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு ராசாத்தியை பத்தி ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையா? ஆமா அத்தை, ராசாத்திக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என்ன மாப்பிள, உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. சரி, அது எதுக்கு மாப்பிள இப்போ? அது ஒரு விஷயம் அத்தை, நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தான் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். அவளுக்கு நாம ஆசையா எது சந்தோஷமா வாங்கி கொடுத்தாலும் பிடிக்கும். அது இல்லத்த, அதுக்கு மேல ஏதாவது பிடிக்கணும் உங்ககிட்ட சொல்லிருக்காளா? அதுக்கும் மேலன்னா அவளுக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும். மருதாணினா அவளுக்கு உசுரு. உங்ககிட்ட கூட பல தடவை கேட்டு நீங்க திட்டினதா என்கிட்ட போன்ல சொல்லிருக்கா. அதெல்லாம் எப்பவோ சொன்னது. அப்ப அவ மருதாணி தான் ஆசைப்பட்டிருக்கா போல. என்ன மாப்பிள? ஒண்ணு இல்லத்த. சரி, நான் அப்ப வரேன். மாப்பிள சாப்பிட்டு எனக்கு எதுவும் போலாம். வேணாம். நான் இங்க வந்த விஷயத்தை ராசாதி கிட்ட சொல்லாதீங்க. என்ன இவ்வளவு அவசரம்? என்ன பொண்ணு இவரு? சரி வாங்க போலாம். அதை வச்சுதான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். நீ ஆசைப்பட்டது இதுதானே? ஐயோ மாமா, சத்தியமா இதுதான் மாமா. கண்மணி, மருதாணி. அப்பாடா. சரி, ஓகே. உனக்கு சந்தோஷம் தானே இப்போ? ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆனா ஆனா என்ன? நீங்க வச்சு விடுறீங்களா? அவ்வளவுதானே, கொடு. இதுக்கு போய் ஏன் தயங்குற? நீ வா. அது மருதாணி தானே கண்மணி? ஆமா அத்தை, இவ ஒரு மருதாணி பைத்தியம். அது எப்படி உனக்கு தெரியும்? என் அக்காவை பொண்ணு பார்க்க வரும்போது நான் மருதாணி வச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கு. இந்த கார்னர்லயும் கொஞ்சம் வச்சு விடுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா போட்டு விடுறாங்க. ஏய் ஆமா, இது ரொம்ப அழகா இருக்கு. வாவ், இந்த டிசைன் பாரு, சூப்பரா இருக்குல்ல? எனக்கும் மருதாணி வச்சு விடுறீங்களா? ஆமா, ரொம்ப அவசியம். கொஞ்சம் பொறு, நாங்க வச்சதுக்கு அப்புறம் நீ வச்சுக்கோ. ஏய், சும்மா இருக்க மாட்டியா நீ? ராசாத்தி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, வச்சுக்கலாம். ஓ, அதுதான் விஷயமா? ஆமா அத்தை, நாம தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். கண்மணி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அத்தை? நீ இந்த மாதிரி மனசுல நினைச்சத அப்படியே குமரன் கண்டுபிடிச்சிருவானா? அது எப்படி முடியும்? அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருப்பான். என்ன கண்மணி? அதெல்லாம் நான் நினைக்காமலே டெய்லி வாங்கிட்டு வந்து அசத்துறாரு. ஓ, அப்படியா கண்மணி? அத்தை, இப்போ இது முக்கியமா? அங்க பாருங்க, அவங்க மருதாணி வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம அவங்கள ஏதாவது பண்ணி தடுக்கணும் அத்தை. அத்தை, ஏதாச்சும் பண்ணுங்க அத்தை. என்ன கண்மணி, என்ன பண்ண முடியும்? எல்லாம் மீறி போச்சு. சுத்த வேஸ்ட். அத்தை, வாங்க. எங்க? நான் சொல்றேன், நீங்க வாங்க வாங்க. வாங்க அத்தை. வாங்க அத்தை. எங்க?
வாங்க சொல்றேன். என்னன்னுதான் ஐயோ, சொல்லு. வாங்க சொல்றேன். அத்தை, மூவ் பண்ணிடலாம். கரண்ட் கட் பண்ண போறியா கண்மணி? ஆமா அத்தை, கரண்ட் கட்டானா மருதாணி வச்சு விட முடியாது. எப்படி ஐடியா? சூப்பர் கண்மணி. இருட்டுல அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்க சந்தோஷமும் கெடும். ஆமா அத்தை, அதுக்கு தான் இந்த பிளான். போ கரண்ட் ஆஃப் பண்ணு. ஆ